நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. திருப்புவனம் அருகே மடப்புரம் கோவில் காவலர் அஜித்குமார் உயிரிழந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ராஜாஜி அரசு மருத்துவமனை டீன் அருள் சுந்தரேஷ்குமார் ஆஜரானார். அப்போது இடைக்கால பிரேத பரிசோதனை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. திருப்புவனம் இளைஞர் அஜித் மரணம் சாதாரண கொலை வழக்கு போல இல்லை, உடலில் 44 காயங்கள் இருக்கின்றன என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்தது. அஜித்தின் பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்க்கும்போது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. அஜித்தின் உடலில் அனைத்து பாகங்களிலும் காயங்கள் இருக்கின்றன என்று கூறி நீதிபதிகள் அதிர்ச்சி அடைந்தனர். போலீஸ் என்னும் அதிகாரம்தான் அஜித்தை இவ்வளவு கொடூரமாக தாக்கும் எண்ணத்தை கொடுத்துள்ளது என்று நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் சிறப்பு படை விசாரணைக்கு உத்தரவிட்டது யார்? FIR பதியாமல் சிறப்பு படை எப்படி வழக்கை கையில் எடுத்தது? குறைந்தது ஒரு சீனியராவது அந்த குழுவில் இருந்திருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் கூறினர். மாநிலம் தனது குடிமகனையே கொலை செய்துள்ளது. இது சாதாரண மரணம் போல இல்லை. போலீஸ் கூட்டாக செய்து இதை அரங்கேற்றியுள்ளனர். இந்த வழக்கில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்துள்ளது என நீதிபதிகள் தெரிவித்தனர். அனைத்து உயர் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க அரசு தயாராக இருப்பதாகவும், இது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய 2 நாட்கள் அவகாசம் தேவை எனவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் கோவில் CCTV காட்சிகள் எங்கே என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அஜித்குமாரின் அந்தரங்க உறுப்பிலும் வாயிலும் மிளகாய் பொடி போட்டு சித்திரவதை செய்ததாக நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். மடப்புரம் கோவிலின் CCTV காட்சிகளை கோவில் உதவி ஆணையர் நேரில் ஆஜராகி தாக்கல் செய்தார். அதில் அஜித் தாக்கப்படும் காட்சிகள் இருக்கிறதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். SI ராமச்சந்திரன் கோவில் CCTV காட்சிகளை எடுத்துச் சென்றதாக உதவியாளர் சாட்சியம் அளித்தார். நாட்கள் செல்ல செல்ல சாட்சியங்கள் அளிக்கப்பட வாய்ப்புள்ளதாக நீதிபதிகள் கூறினர். குற்றம் நடந்த இடத்தில் இரத்தக்கரை இருக்கிறதா என்ற கேள்விக்கு இரத்தக்கரைகள் எதுவும் இல்லை என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இரத்தக்கரை இல்லை என்றால் சாட்சியங்களை பாதுகாக்க தவறிய SP மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அஜித்குமார் தாக்கப்படும் போது கோவில் கழிவறையில் இருந்து வீடியோ எடுத்ததாக ஒருவர் வாக்குமூலம் கொடுத்தார். சிறிது நேரத்தில் பயம் வந்துவிட்டதால் வெளியே வந்ததாக அவர் தெரிவித்தார். அஜித்குமார் மரணத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கின்றன என்ற தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இதைத்தான் செய்வீர்கள் என்று உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. காவலர்கள் கைது வெறும் கண் துடைப்பு நடவடிக்கை. இதை காவல்துறை மரணமாக கருதி விசாரிக்கப்படும் என்று அரசு உறுதியளித்துள்ளது. வருங்காலத்தில் காவல்துறையைச் சேர்ந்த எவரும் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. கல்வி அறிவு அதிகமுள்ள தமிழகம் போன்ற மாநிலத்தில் இதுபோன்ற நிகழ்வு ஆபத்தானது. அரசால் எடுக்கப்படும் நடவடிக்கை உயர் அதிகாரிகளை பாதுகாப்பது போல இருக்கிறது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். உணர்வு பூர்வமான மற்றும் நியாயமான முறையில் CBCID இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த வழக்கை CBIக்கு மாற்ற முடியுமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்போது அஜித்குமார் மரண வழக்கை CBI விசாரணைக்கு மாற்ற ஆட்சேபனை இல்லை என்றும், குற்றவாளிக்கு ஆதரவாக யாரும் செயல்பட போவது இல்லை எனவும் தமிழக அரசு தெரிவித்தது. இந்த வழக்கை விசாரிக்க CBCID சிறப்பு குழு அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது.